Hello students, now let's see problems on wide sense stationary process. Wide sense stationary process simple WSS process னு சொல்வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே stationary process ஒரு random process stationary process இருக்கணும்னா அது ரெண்டு கண்டிஷனை satisfy பண்ணணும். ஒன்னு மீனும் வேரியன்ஸுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கணும்ன்றது stationary processக்கான கண்டிஷன். இங்க stationary processல wide sense என்ன wide sense stationaryனா அது என்ன கண்டிஷனை satisfy பண்ணணும். A random process x of t is said to be wide sense stationary process. அத நம்ம WSS process னு அவங்க क्वेश्चनலயே கொடுப்பாங்க. ஓகேவா? சோ WSS processனா wide sense stationary process னு அர்த்தம். அது அந்த கண்டிஷனை satisfy பண்ணனும்னா if E of x of t is constant. வழக்கம் போல மீன் வந்து என்னவா இருக்கணும் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். ஸ்டேஷனரிக்கு உள்ள கண்டிஷன் வந்து மீன் வந்து கான்ஸ்டன்ட். வைட் சென்ஸா இருக்கணும்னா அந்த Rxx of t1, t2 அதாவது ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா. இந்த ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டவ். டவ்ன்றது t1 t2. ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு t1 t2 வருதோ அதை டவ்னு எழுதி முடிச்சிட்டோம்னா தென் நம்மளோட Rxx of t ஃபுல்லா டவ் மட்டுமே வச்சிருந்ததுன்னா அதுதான் நம்ம Rxx of tau is a t is a t1 t2 is a function of tau னு எழுதிரும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதுதான் நம்ம WSS ப்ராசஸ்னு சொல்றோம். And remember that Rxx of t1 t2 கான ஃபார்முலா என்ன? E of x of t1 E of x of t2. இதே மாதிரி நமக்கு கோவேரியன்ஸ் இருக்கு இல்லையா t1 t2 ஈக்குவல் இங்க தேவைப்படாது, இதனால நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா? E of x of t1 into x of t2 x of t2 minus E of x of t1 into E of x of t2. இந்த இடத்துல தேவைப்படாது, பின்னாடி தேவைப்படும். ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டோம். ஓகேவா? So now let's come to the problem now. Show that the process x of t equal to a cos omega t b sin omega t where a and b are random variables. omega வந்து கான்ஸ்டன்ட்டா random variable இல்ல. ஓகேவா? நமக்கு வேலை சிம்பிள். இங்க எது எதுனா random variable a வும் b யும் தான் random variable. ஓகேவா? சோ இதெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துட்டு is wide sense stationary isன்றது எதுனா இந்த random process. இந்த random process wide sense stationary process னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சம்டைம்ஸ் क्वेश्चन பேப்பர்ல stationary in wide sense னு கேட்பாங்க. ஓகேவா? சோ wide sense stationary process னு ப்ரூவ் பண்ணா நம்ம என்ன பண்ணனும்? x of t யோட மீன் வந்து கான்ஸ்டன்ட் னு சொல்லணும். and Rxx of t1 t2 is a function of tau னு சொன்னா போதும். அத நம்ம இப்ப இங்க பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனா அத நம்ம WS process னு சொல்றோம். So also they have given on some other conditions that E of A, E of B வந்து 0 E of A, B யும் 0 the mean for A square is equal to mean for B square. இந்த மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா ஒரு 8 மார்க்ல வரும். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமும் கூட. எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. First got are the given informationsலாம் first எழுதிக்கலாம். X of t என்ன? A cos omega t plus B sin omega t. ஓகேவா? the cos omega t அழகா இல்ல, sorry eraser is not working. So a cos omega t plus b sin omega t. இங்க a வும் b யும் தான் என்னது? random variables. So a b க்கு மட்டும் தான் random variable கன்சிடர் பண்ணனும். ஒமேகான்றது கான்ஸ்டன்ட் னு கொடுத்தாங்க. ஓகேவா? அவங்க என்னென்ன கான்ஸ்டன்ட் எது ரேண்டம் வேரியபிள்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக லேம்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? நவ் எக்ஸ்ட்ராவா என்னென்ன கொடுத்துருக்காங்க? இந்த எக்ஸ்பெக்டேஷன், அதாவது மீன் ஆஃப் ஏவும் மீன் ஃபார் பியுமே 0 The second condition is the mean for product of random variables ab equal to 0. And the third one is E of a square E of b square சேம் னு கொடுத்தாங்க. ஓகேவா? இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்க கண்டிஷன்ஸ். So first நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? for WSS process னு ப்ரூவ் பண்ணனும். I'm sorry, triple S போட்டேன். So for WSS process னு ப்ரூவ் பண்ணனும்னா ஒன்னு வந்து E of x of t வந்து என்னன்னு சொல்லணும்? கான்ஸ்டன்ட் னு சொல்லணும். and the second condition வந்து Rxx of t1 t2 வந்து function of tau னு சொல்லணும். Here tau is nothing but t1 minus t2. ஓகேவா? ப்ரூவ் பண்ணலாமா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். So first let us consider the mean for x of t. E of x of t equal to E of x of t என்ன? A cos omega t. A cos omega t plus B sin omega t. ஓகேவா? So E of plus நம்ம என்ன பண்ணலாம்? தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். So A cos omega t plus E of B sin
ஒமேகா டி. ஓகேவா? இங்க வந்து பாருங்க ஒமேகா கான்ஸ்டன்ட்னு கொடுத்தாங்க. ஸோ ரேண்டம் வேரியபிளுக்கு மட்டும் தான் மீன் கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட்லாம் தூக்கி வெளியில வச்சிடணும். ஸோ ஏ காஸ் ஒமேகா டி இன்ட்டு இ ஆஃப் ஏ பிளஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு இ ஆஃப் பி. ஓகேவா? இப்போ இ ஆஃப் ஏவும் இ ஆஃப் பி என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இ ஆஃப் ஏவும் ஜீரோ, இ ஆஃப் பியும் ஜீரோ. ஜீரோவை மல்டிப்ளை பண்ணா எல்லாமே மொத்தமா என்னவாயிடும், ஜீரோவாயிடும். ஸோ தேர்ஃபோர் இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுல டி இருக்கா, இல்ல. ஸோ டி இல்லைன்னா இது என்னது, கான்ஸ்டன்ட். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? கான்ஸ்டன்ட். ஸோ நம்மளோட மீன் வந்து கான்ஸ்டன்ட்னு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் லெட்ஸ் ஃபைண்ட் த RXX of tau. RXX of T1, T2 equal to என்ன ஃபார்முலா, E of X of T1 into X of T2. ஓகேவா? which is equal to E of X of T1 என்ன, A cos omega T1 plus B sin ஃபங்க்ஷனை பார்த்துக்கலாம். x of t1 தோ இருக்கு பாருங்க. இது x of t னா t1 வேணா என்ன பண்ணணும், t இருக்கிறதுல t1 போடணும். அப்போ a cos omega t1 plus b sin omega t2. இது வந்து x of t1 into x of t2, a cos omega t2 plus b sin omega t2. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு e ஆஃப் கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சது. e ஆஃப் a into a இல்லையா? அப்போ a ஸ்கொயர் cos omega t1 into cos omega t2 plus இந்த டேர்ம் அந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுல உள்ள லாஸ்ட் டேர்ம் என்ன வரும், ab into cos omega t1 into sin omega t2. நெக்ஸ்ட் பிளஸ் b into a, ba போட்டாலும் இல்ல ab போட்டாலும் சேமா தான் வரப்போகுது. ஸோ ab into sin omega t1, I'm sorry, சாரிப்பா, இந்த இடத்துல t2 இல்லை, இது t1. ஓகேவா? x of t1 னா cos omega t1, b sin omega t1, இது t2. ஓகேவா? so ab into sin omega t1 into cos omega t2 plus b into b, b square sin omega t1 into sin omega t2. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக எழுதியாச்சு. which is equal to, இப்போ என்ன பண்ணலாம், e ஆஃப்னு இருக்கு இல்லையா, தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஸோ என்ன வந்துடும், e ஆஃப் a ஸ்கொயர் இன்ட்டு இது cos omega t1 t2 எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ cos omega t1 இன்ட்டு cos omega t2 பிளஸ் இதே மாதிரி ஏவும் பி மட்டும் தான் இங்கே ரேண்டம் வேரியபிள். அப்போ அதுக்கு மட்டும் e ஆஃப் போட்டால் போதும், மீன் கண்டுபிடிச்சா போதும். கான்ஸ்டன்ட்லாம் வெளியில் வச்சுக்கலாம் இல்லையா. ஒமேகா t1 இன்ட்டு sin omega t2 பிளஸ் அதே மாதிரி e ஆஃப் ab இன்ட்டு sin omega t1 cos omega t2. அடுத்து பிளஸ் e ஆஃப் b ஸ்கொயர் இன்ட்டு sin omega t1 sin omega t2. ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கலாக மல்டிப்ளை பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ வாட் இஸ் கிவன், e ஆஃப் ஏபியும் e ஆஃப் ஏபிலாம் ஜீரோன்னு கொடுத்துட்டாங்களே. அப்போ அந்த ரெண்டு டேர்ம் முழுக்க என்னவாயிடும், ஜீரோ ஆயிடும். ஸோ the what are the remaining terms, e of a square into cos omega t1 into cos omega t2. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் ஜீரோ ஆயிடுச்சு. therefore e of b square into sin omega t1 into sin omega t2 னு வந்துடும். ஓகேவா? now லிசன் பா, இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ரெண்டு விஷயம். e ஆஃப் ஏபி வந்து அவங்களாவே ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்க, அதை யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, e ஆஃப் ஏ ஸ்கொயரும் e ஆஃப் பி ஸ்கொயரும் சேமா வந்துருக்கு, சேம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து e ஆஃப் பி ஸ்கொயரும் e ஆஃப் ஏ ஸ்கொயரும் சேம். அப்போ இந்த e ஆஃப் பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், e ஆஃப் ஏ ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த ரெண்டு டேர்ம்லையும் e of a square is common, so let's take it outside. e of a square into என்ன வரும், cos omega t1 into cos omega t2 plus sin omega t1 into sin omega t2 னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. வாட் இஸ் தட், cos
a minus b ஃபார்முலா இங்க பிளஸ் வருதுன்னா cos a minus b காசுக்கு மட்டும் மாறி வரும் ஓகேவா சைனுக்கும் டேனுக்கும் டேனுக்கும் சேமா வரும் ஸோ cos a minus b ஃபார்முலா என்ன cos a cos b பிளஸ் sin a sin b ஓகேவா ஸோ இப்போ cos a cos b பிளஸ் sin a sin b ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா e of a ஸ்கொயர் இன்ட்டு ஸோ இதோட வேல்யூ என்னவா மாட்டோம் cos of a minus b இங்க a என்ன b என்ன ஒமேகா t1 வந்து a ஒமேகா t2 வந்து b அப்போ ஒமேகா t1 மைனஸ் ஒமேகா t2 ஓகேவா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க a ஸ்கொயர் இன்ட்டு cos of ஒமேகா ஆஃப் t1 மைனஸ் t2 ஓகேவா நம்ம இந்த t1 மைனஸ் t2 தான் டவுன்னு எடுத்துக்கணும் அப்படிதானே அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ e ஆஃப் a ஸ்கொயர் இன்ட்டு cos ஒமேகா டவு டேக் ஓகேவா இது எல்லாம் ரீசன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இது மட்டும் தான் ப்ராப்ளம் ஓகேவா ஸோ காஸ் டவு இது எதோட வேல்யூ ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் t1, t2 ஃபைண்ட் அவுட் பண்ணா தட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டவு டவு இதெல்லாம் a ஸ்கொயர் b ஸ்கொயர் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இல்லையா அதாவது t1 t2 வச்சு இல்லாம டவுன்னு இருக்கு ஓகேவா அதாவது t1 மைனஸ் t2 நம்மளால எழுத முடியுது ஹென்ஸ் ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு ஒன்று வந்து அதோட மீன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு அண்ட் த செகண்ட் கண்டிஷன் இஸ் த ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டவுன்னு சொல்லியாச்சு இல்லையா திஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டவு அதாவது t1 மைனஸ் t2ன்னு எழுத முடியுது t1 மைனஸ் t2ன்னு எழுதிட்டு அதை டவுன்னு ரீப்ளேஸ் பண்ணினோம்னா நமக்கு rxs ஆஃப் t1, t2ல டவு மட்டுமே இருக்கு ஹென்ஸ் x ஆஃப் t இஸ் ஏ wide sense stationary process okay va avladha thank you